ஸோ குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கேசவமூர்த்தி. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இந்த இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புலேருந்து நாங்கள் பேசுகிறோம். பேசிக்கலி இந்த இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு சமூக சேவை அமைப்பு. இதில் பல பரீட்சைகளுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ஒன்று. ரெண்டாவது வந்து அதுக்கு உண்டான கோச்சிங், ஆன்லைன் கோச்சிங் தர்றது. அப்புறம் அதுக்கு அந்த கைடன்ஸ், எப்போ அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ஃபீஸ் கட்டணும், என்ன கட் ஆஃப், இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது தான் எங்களுடைய மெயின் இது தவிர சில பல விஷயங்கள் பண்ணுறோம். சில போட்டிகள் கண்டக்ட் பண்ணி பரிசு கொடுக்குறோம். அப்புறம் வேறு புக்ஸு, நோட் புக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஒரு நீடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈவன் ஃபீஸ் பே பண்ண மாதிரிலாம், அதெல்லாம் ஸ்மால் வே வி டூ இட். பட் பல்க் ஆஃப் அவர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் மெயின். இன்ஃபேக்ட் ஒரு வாரத்தில் ஒரு 13லேருந்து 14 கிளாஸ் எடுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம் பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு. ஓகே, ஆதித்யா அப்படிங்கிறவர் நம்ம ஸ்டூடெண்ட். 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட். அவரோட 9th-லையோ 10th-லையோ அவர் இருந்த ஸ்டூடெண்ட். இப்போ அவர் வந்து கிராஜுவேஷனில் செகண்ட் இயர் படிக்கிறார் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில். அப்போ 10, 11, 12 போன வருஷம் 4 வருஷமாக எங்களோட ட்ராவல் பண்ணுறாரு. போன வருஷம் எங்களோட ட்ராவல் பண்ணது முன்னாடியெல்லாம் ஸ்டூடெண்ட்டு. லாஸ்ட் இயர் வந்து அவர் டீச்சர் ஆகிட்டார். ஸோ ஈவஸ் அண்ட் அவர் அந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி போனதே இந்த சியூஇடி வழியாக தான். சியூஇடி வழியாக அவர் அந்த என்ட்ரன்ஸ் எழுதி அதை அப்ளை பண்ணி காட் இன் மெனி காலேஜஸ். ஒன்று வந்து டெல்லியில் ஒரு காலேஜ் கிடச்சது, அது போய் சேர்ந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வந்து அவர் பாண்டிச்சேரி வந்து ஜாயின் பண்ணிட்டாரு டியூ டு சம் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஓகே, ஸோ அது பற்றியான விவரமெல்லாம் அவர் சொல்லுவார். அவர் அண்ட் லாஸ்ட் இயர் கைடட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம், வாட் ஆர் எல்லா கைடன்ஸ் ஆன் எ ரெகுலர் பேசிஸ் யூஸ் டு டூ. ஸோ அதனால தான் அவர் தான் நம்மளுடைய மெயின் ஃபேக்கல்ட்டிங்க. நாங்கள் வி ஆர் பேசிக்கலி ஒரு ஃபெசிலிட்டேட்டர்ஸ். ஸோ நான் ஓவர் டு யூ. ஆதித்யா வந்து பாண்டிச்சேரியில் படிக்கிறாரு. அவர் திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற இடத்துலேருந்து வராரு. அவர் வந்து அவர் தமிழ் புலமை ரொம்ப அதிகம். அஃப்கோர்ஸ் இஸ் ஸ்டடிங் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். am I correct ஆதித்யா? எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறார். ஓகே, இது மாதிரி சியூடி வழியாக எனக்கு தெரிஞ்சு ஐஒஎம்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சியூடி வழியாக சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் இவர் ஒருத்தர். இவர் ஒன்றாவது ஒரு முதன்மை ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுக்கலாம். இப்போ சியூடி வந்தே ஒரு 4-5 இயர்ஸ் தான் ஆச்சு. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ செகண்ட் இயரில் இருக்காங்க, ஃபஸ்ட் இயரில் இருக்காங்க. இப்போ அடுத்த வருஷம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு நியர்லி ஒரு 10 to 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் who have joined some course through சியூடிங்கிற பரீட்சை வழியாக. ஓவர் டு யூ ஆதித்யா, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எல்லாமே. எல்லாருக்கும் வணக்கம். வாய்ஸ் கேக்குதா? கேக்குதா ஆதித்யா? எஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் QTUG பற்றி அந்த எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் பேர் ஆதித்யா. நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டகிரேட் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். யூஜி இப்போ யூஜி ப்ளஸ் 5 இயர்ஸ் கோர்ஸ் இது. நான் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன். நானும் QTUG மூலியமாக தான் வழி வந்தேன். நானும் ஃபர்ஸ்ட் செட்டு நாங்களாம் ஃபர்ஸ்ட் செட்டாக முதல்ல எழுதணும். அதுக்கு அடுத்த செட்டு தான் நம்மளால கைடன்ஸ் பண்ணி இன்னைக்கு எழுதி QTUG மூலியமா நிறைய பிள்ளைங்க போயிருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்ம இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ்லேருந்தே போய் நிறைய பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவோம். முக்கியமாக சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹைடன் வந்து QTUG இங்கே அக்ரி வழியாக தான் போனார். ஸோ அக்ரிக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அஸ் வெல் அஸ் நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலேருந்து நான் கைடன்ஸ் பண்ணுவேன். அக்ரினா ஹைடன் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ போத் ஆஃப் அஸ் பண்ணி நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் குரூப்பில் வந்து எப்போ வேணால் போஸ்ட் பண்ணலாம். 24/7 எப்போ வேணால் குரூப்பில் போடுங்க. நாங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ ரிப்ளை பண்ணுவோம். அவங்க இப்போ குரூப்பில் போட முடியல, எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக கேட்கறதுனால நீங்கள் கேட்கலாம், தப்பு கிடையாது. உங்களுடைய விஷ் தான், நீங்கள் பண்ணலாம். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது QTUGயோட எக்ஸாம் அப்படி சொல்கிறாங்க. QTUGனா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது என்ன? முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, எதனால QTUGன்னு ஒரு பரீட்சை வந்துச்சு, யார் நடத்துகிறா, இந்த நடத்துறதுக்கான ஃபீஸ் என்ன, எவ்வளோ ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும், இது என்னென்ன எக்ஸாம் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்டு, இது எழுதுறதுனால என்ன பலன்,
இது அனைத்து விதமான எல்லா கேள்விகளுக்குமான பதில் வந்து இந்த செஷன்ல நமக்கு கிடைக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த செஷன் நீங்க வந்து கேள்வி கேட்கலாம், நான் அதுக்கு பதில் சொல்லுவோம். இல்லைன்னா குரூப்ல கூட நாங்கள் தெளிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரேன். QTUGங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய இந்த பரீட்சையில ஒரு 15 நாள் பரீட்சை மட்டுமே நடக்கும். 15 நாள் நீங்க போய் எழுத போறது இல்ல, டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால 15 நாள் நடக்குது. இந்த பரீட்சை வந்தீங்கன்னா ஈஸியான ஒரு பரீட்சை தான். சிபிஎஸ்சி பிள்ளைங்களுக்கு ஒரு ஈஸியான பரீட்சை, எஸ்சிஆர்டி படிச்சவங்களுக்கும் ஈஸி தான். ஆனா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும். என்ன ஹார்ட் ஒர்க்னா, அந்த பரீட்சையை எதன் அடிப்படையில் நடத்துறாங்கன்னா என்சிஆர்டி படியில நடத்துறாங்க. ஸோ எனவே என்சிஆர்டி படிக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு கொஞ்சம் படிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். மற்றபடி இது ஒரு பெரிய சவால் நம்ம சொல்ல முடியாது. இது இல்லாம நம்மளோட கோச்சிங் வந்து சின்ன சின்ன கோச்சிங்கை நம்ம வந்து தருவோம். இங்கிலீஷ் தரலாம், ஜெண்டர் டெஸ்ட்டுக்கு தரலாம். ஜெண்டர் டெஸ்ட் யார் தான் எடுப்பாங்க, இங்கிலீஷு, இந்த மாதிரி சின்ன சப்ஜெக்ட்டுக்கு நம்மளால தர முடியும். பல்கான சப்ஜெக்டை நம்மளால எடுக்க முடியாது. ஏன்னா இதுல வந்து ஏகப்பட்ட சப்ஜெக்ட், 12th என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அனைத்து சப்ஜெக்ட்டுமே QTUG எக்ஸாம்ல இருக்கு. ஸோ அதனால அதை எடுக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும். அதனாலதான் இதை ஒரு ரீசன். ஸோ QTUG வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு பரீட்சை. இந்த பரீட்சை பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்கவுங்க யூனிவர்சிட்டியில நடத்திட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருவாரூர் யூனிவர்சிட்டினா திருவாரூர் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாடுக்கு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிங்கிறது ராஜீவ்காந்தி பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்கணும்னு ஒரு ஆர்டர் கொண்டு வந்தாங்க. அதன் விளைவாக தமிழ்நாட்டில் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் பாண்டிச்சேரியில ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு. மற்ற மாநிலங்கள்லாம் 1க்கு 2 கூட இருக்கும். ஆனா நம்ம தமிழ்நாடுல பொறுத்தவரையும் 1 இருக்கு. கேரளால 2 இருக்கு. மற்ற மாநிலங்கள் ஆந்திரால 2, 3 இருக்கு. ஸோ அந்த மாநிலத்திற்கு ஏற்ற வேலை கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 1 இருக்கு. பாண்டிச்சேரிக்கு 1, தமிழ்நாட்டுக்கு 1. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 தான் இருக்கு. ஒன்னு தமிழ்நாடுக்கு உள்ளது பாண்டிச்சேரி திருவாரூர் யூனிவர்சிட்டியில இருக்கு. இன்னொன்னு வந்து பாண்டிச்சேரிக்கானது பாண்டிச்சேரி காலாப்பட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஈசிஆர் ரோட்ல இருக்கு. ஒரு நல்ல ஒரு காலேஜ், நல்ல ஒரு இடம், ரெண்டுமே நல்ல இடம் தான். உங்களுடைய ஃபெசிலிட்டி பொறுத்து இருக்கு. ஸோ இந்த காலேஜில் என்ன நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு, அஸ் வெல் அஸ் நார்மல் டிகிரி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி எதெல்லாம் அதிகமாக இருக்குன்னா நார்மல் டிகிரி டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். இந்த யூனிவர்சிட்டியில அதிகமாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ ரிலேட்டடாக தான் இருக்கும், யூஜி ரிலேட்டடாக இருக்காது. ஆனால் யூஜி தமிழ்நாட்டுக்குள்ள சொல்றேன், தமிழ்நாட்டுக்குள்ள யூஜி ரிலேட்டட் ஆகாது. இருந்தாலும் இன்டகிரேட்டட் அப்படின்னு ஒரு பரீட்சையை கொண்டு வந்திருக்கான். இந்த இன்டகிரேட்டட்னா எம்ஏ பிளஸ் பிஏ பிளஸ் எம்ஏ, பிஏ 3 வருஷம், எம்ஏ 2 வருஷம், ஆக மொத்தம் 5 வருஷம் ஒரே கோர்ஸா உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. இதோட ஆஃபர் வந்து திருவாரூர்ல இருக்கு. பாண்டிச்சேரியில பாக்குறப்ப போன வருஷம் நாங்க சேர்ற வரையும் இன்டகிரேட்டடா இருந்தத தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்து யூஜியா எல்லாமே மாத்திட்டாங்க. இப்ப நிறைய யூஜி கோர்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. உங்களுக்கான விஷ் எப்ப வேணாலும் நீங்க பாண்டிச்சேரியில வந்து சேரலாம். அவ்வளவு யூஜி கோர்சஸ் இருக்கு. தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, பிசினஸ் மேக்ஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பிபிஏன்னு சொல்லுவாங்க, எம்பிஏன்னு சொல்றது இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப பிபிஏ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் லாட் ஆஃப் கோர்சஸ் வந்து இன்னைக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில யூஜி கேட்டகரியில கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு யூஜில வந்து நிறைய இருக்கு பாண்டிச்சேரி. ஆனா தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இன்டகிரேட்டட் கோர்ஸா இருக்கு. சயின்ஸுக்கு நல்ல வேல்யூவா இருக்கு, சயின்ஸுக்கு நல்லா இருக்கு. சோசியல் சயின்ஸுக்கு அந்த அளவுக்கு இல்லை, இதுதான் யதார்த்தம். மற்றபடி இது பாண்டிச்சேரியில நமக்கு யூஜில சோசியல் சயின்ஸுக்கும் நல்லா இருக்கு, சயின்ஸுக்கும் நல்லா இருக்கு. ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி படிச்சா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. மற்ற யூனிவர்சிட்டிக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பாக்குறப்ப மற்ற யூனிவர்சிட்டியில படிச்சா இருக்கும் என்ன வித்தியாசம்? அடிப்படையில இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிச்சாலே ஒரு அதிக முன்னுரிமை கொடுக்கப்படுவதாக இந்த சமூகத்தில் நம்பப்படுது. இதான் யதார்த்தம். மற்றபடி நம்ம ஒரு வேல்யூ ஒரு வேலைக்கு போறப்பயோ நம்மளோட யூனிவர்சிட்டி கொடுக்குறப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிச்சவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பதாக இன்னுமே பார்க்கப்படுது. ஏன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட வேல்யூ வந்து அதிகம். ஏன்னா இதுல யாரும் எல்லாரும் வந்துட முடியாது. ஒன்லி பேஸ்ட் ஆன் மெரிட்னால மெரிட் பேஸ் பண்ணி வர பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வேல்யூ முன்னுரிமை கொடுப்பதாக
இன்னும் இந்த சொசைட்டில ஹீஸ் பிலீவிங் இந்த சிஸ்டம் வந்து இன்னும் இருக்கு, அது உண்மையும் கூட. அதான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிச்சா அது ஒரு வேல்யூ. ரெண்டாவது உங்களுக்கு உண்மையான வேல்யூ என்னன்னா, தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, அதாவது திரு நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா கொண்டு வரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையை சென்ட்ரல் யூனிவர்சிட்டியான 2 யூனிவர்சிட்டியுமே இப்ப அப்ளை பண்ணிட்டாங்க. இதனால என்னன்னா, புதிய கல்விக் கொள்கையில அடிப்படையில நீங்க படிக்கலாம். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு, உங்களோட ஸ்கில்ல வந்து என்ஹான்ஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா நானும் இப்ப தேசிய கல்விக் கொள்கையில தான் படிச்சிட்டு இருக்கேன். தேசிய கல்விக் கொள்கையில உண்மையில அடிப்படையில நல்லா இருக்கு, இந்த சிஸ்டம் நல்லா இருக்கு. ஒரு வெறும் படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதுறது இல்லாம ஒரு ஸ்கில் பேஸ் பண்ணி கொண்டு போறதுக்கான அடிப்படை வேல்யூவை இந்த தேசிய கல்விக் கொள்கை கொடுக்குது. ஸோ இதுல வந்து இன்டர்ன்ஷிப்லாம் தராங்க. இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணணும். தேசிய கல்விக் கொள்கை ரொம்ப சிறப்பானது. அடிப்படையில் நிறைய பாலிடிக்ஸ் இருந்தாலும் இதுல நம்மளோட பசங்களுக்கான தேவையான அனைத்து ஸ்கில்லுமே இருக்கு. இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். இன்டர்ன்ஷிப், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், இந்த மாதிரியான ஒரு புது புது ஸ்கில்ஸை வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை நமக்கு தருது. இதே நீங்க நார்மல் தமிழ்நாடு காலேஜ்ல படிச்சீங்கன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில நீங்க படிக்க முடியாது. அதே நீங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னா இந்த அடிப்படை வசதி தேசிய கல்விக் கொள்கையை நீங்க படிக்கலாம். ஏன்னா இன்னும் தமிழ்நாடு அரசு அதை ஏத்துக்கல, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அதை ஏத்துக்கிட்டாங்க. இதன் அடிப்படையில போகுது. ஏன்டா நீங்க வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 2 தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கியூட் அடிப்படையில பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 2 தான் இருக்கு. ஆனா இது இல்லாம கியூட் எக்ஸாம் ஏத்துக்கிட்ட நிறைய எக்ஸாம் காலேஜஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டுல வந்து திண்டுக்கல்ல ஒண்ணு இருக்கு, காந்தி கிராம் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. அது அடிப்படையில கியூட்டை ஏத்துக்கிட்ட ஒரு காலேஜ் தான். அதே போல அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியதோ கியூட் எக்ஸாம் அடிப்படையா வச்சு சேர்க்கக்கூடியதுதான். இனிமே ஐசிஏஆர்னு சொல்லுவாங்க, இந்தியன் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூட், அந்த இதுவும் கியூட் அடிப்படையில ஏத்துக்கிட்டதுதான். ஸோ இதெல்லாமே கியூட் அடிப்படையில ஏத்துக்கிட்டது. ஆனா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 2 தான் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கணும். மூணாவது இதோட பலன் என்ன, நீங்க மல்டி லாங்குவேஜஸ் நீங்க கத்துக்கலாம். அடிஷனல் இன்ஃபர்மேஷன், தமிழ்நாட்டுல அவனாசிலிங்கம் டீம்டு யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு கோயம்புத்தூர்ல. அவங்க பீப்புள் ஆன் கியூட் ஸ்கோர். அதே மாதிரி காந்தி கிராம் யூனிவர்சிட்டின்னு ஒன்னு இருக்கு திண்டுக்கல் பக்கத்துல, அவங்களுமே கியூட் ஸ்கோர் எடுத்துக்கிறாங்க. இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். எஸ் சார். ஓகே, தேங்க் யூ. எஸ் சார். ஆமா, அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு டெக்ஸ்டைல் இன்ஸ்டிடியூட்னு ஒன்னு இருக்கு. இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான டெக்ஸ்டைல் இன்ஸ்டிடியூட். அது வந்து எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு யூனிவர்சிட்டி உள்ளார இருக்கக்கூடிய பிஏ டெக்ஸ்டைல்னு ஒன்று இருக்கு. ரொம்ப ஸ்பெஷல், டெக்ஸ்டைலுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக நடத்தக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில இருக்கு. டெக்ஸ்டைல் சம்பந்தமா யாராச்சும் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செய்து நீங்க தமிழ்நாடு யூனிவர்சிட்டிக்கு போங்க. தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஒரு பிஏ டெக்ஸ்டைல் இருக்கு. அதை இங்கே நடத்த மாட்டாங்க, எங்க அடிப்படையில திருவாரூர்ல நடத்த மாட்டாங்க, அழைச்சிட்டு போய் கோயம்புத்தூர்ல நடத்துறாங்க. சார் சொன்ன அந்த இன்ஸ்டிடியூட்ல தான் இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. அதுல இருந்து இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்கு, நான் அதை பின்னாடி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இதோட மூணாவது நன்மை என்ன அப்படி பாத்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டிடியூட் பேர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேரு. அது அவனாசி ரோட்ல இங்க பிஹெச்டி டெக் பக்கத்துல இருக்கு. சார் பிரேக் ஆகுது சார். ஓகே, கேரி ஆன். சார் ஓகே, நீங்க கேரி ஆன் ஆதித்யா, அப்புறம் பேசிக்கலாம். எஸ் சார், எஸ் சார். மூணாவது இதோட நன்மை என்னன்னா, உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்க நிறைய வளர்த்துக்கலாம். அதாவது நீங்க லாங்குவேஜ், நிறைய பசங்க வந்து இன்னைக்கு வந்து ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, நிறைய பசங்க வந்து மல்டி ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கப்ப உங்களோட ஸ்கில்ல, அதாவது உங்களோட குறுகிய வட்டத்தில் போகாம ஒரு பரந்த வட்டத்துல இந்தியாங்கிற ஒரு கான்செப்டை நீங்க கத்துக்கலாம். ஒரு டைவர்சிட்டி இன் யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிற கான்செப்ட்லாம் நீங்க உணரலாம். இல்லை நீங்க மல்டி லாங்குவேஜ் ஃபெஸ்டிவல்ஸை கொண்டாடுவீங்க, லாங்குவேஜை பேசுறது கேட்பீங்க. நீங்க கத்துக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க கேட்பீங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் வார்த்தைகள் நீங்க கத்துப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபெசிலிட்டியா இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில நீங்க பார்க்கலாம். இது வந்து நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில கொஞ்சம் லேக்கா இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து அடிப்படையில ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தது ரொம்ப உண்மையாவே பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து சமர்த் அடிப்படையில கொண்டு போயிருக்கான். சமர்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர்லாம் வந்து இந்த யூனிவர்சிட்டியோட முடியாம டெல்லி வரையும் கொண்டு போறாங்க. இது இல்லாம நிறைய ஸ்காலர்ஷிப் தருவாங்க. முக்கியமா அடுத்த விஷயம் ஸ்காலர்ஷிப். மெரிட் பேஸ்டும் இருக்கு, மெரிட் கம் பேஸ்டும் இருக்கு. அனைத்து விதமான ஸ்காலர்ஷிப் வசதிகளும் இருக்கு.
பிடபிள்யூடியூ அதாவது பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி, ஃபீஸே கிடையாது சொல்ல போனா. ரொம்ப அடிப்படையில அற்புதமான ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ள நீங்க எல்லாம் நவுறீங்கன்னு ஒரு அர்த்தம். அதுதான் வந்து இந்த கியூட் எக்ஸாம்னால கிடைக்கக்கூடிய பலன். இப்ப நீங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்குள்ள போலாம். இது இல்லாம இது வந்து நான் வந்து தமிழ்நாடு லெவல்ல சொல்றேன். இப்ப டெல்லி லெவல், இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஸ்டியூட் இருக்கு. இந்த கியூட்டோடைய பெரும்பாலான மாணவர்கள் அடையணும்னு விருப்பப்படக்கூடிய இலக்கு வந்து டெல்லி யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி. டெல்லியில கூட டெல்லி பல்கலைக்கழகம். அங்கெல்லாம் வந்து அனைத்து மாணவர்களும் சேரணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய இடம். அதே இதுல ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப எல்லா மாணவர்களும் சேரணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த 2 இடமும், யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அண்ட் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. இது ரெண்டுமே அடிப்படையில சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது, டெல்லியில கிடைச்சது. ஆனா அதுல கொஞ்சம் டிராபேக்ஸ் இருக்கு. இந்த டிராபேக்ஸை கடைசியா பார்ப்போம். சரி, இந்த பரீட்சையை பாத்தீங்கன்னா அடிப்படையில அந்த பரீட்சை வந்து வருஷத்துல ஒரு வாட்டி நடத்துவாங்க. என்டிஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது நம்மளுடைய நீட் எழுதுறாங்க, நீட் எக்ஸாம் நடத்துறவங்க தான் என்டிஏ. அந்த என்டிஏ அமைப்பு தான் வந்து கியூட் எக்ஸாமுக்கு நடத்துறாங்க. ஒன்றும் மாறுபாடுதல் கிடையாது. இந்த கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் வந்து நிறைய மாறுதல்களை இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ உடைய தலைவர் வந்து திரு அவர் பேரு ஜெகதீஷ் குமார். அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா கொஸ்டின் பேட்டர்னை மாத்தணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்தவரை இப்ப நம்மளால கிளாரிஃபை பண்ண முடியாது. நோட்டிபிகேஷன் வந்தோடனே நம்ம குரூப்ல வந்து அப்டேட் பண்றோம். அதே மாதிரி சப்ஜெக்ட் பொறுத்தவரையும் நமக்கு 3 விதமான பரீட்சைகள், 3 விதமான சப்ஜெக்ட் வந்து நமக்கு கியூட் வந்து கொடுக்குது. அதாவது ஒன்னு வந்து லாங்குவேஜ் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா 33 லாங்குவேஜ் வந்து நமக்கு மொத்தமா கொடுத்துருப்பாங்க. அதுல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு 33 லாங்குவேஜ் வந்து நீங்க எழுதலாம். 33 லாங்குவேஜுக்கான பரீட்சை எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 27 டொமைன் சப்ஜெக்ட். 27 டொமைன் சப்ஜெக்ட்ங்கிறது 12th இருக்கக்கூடிய 27 சப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது பாத்தீங்கன்னா ஜெண்டர் டெஸ்ட் ஒண்ணுதான். இந்த ஜெண்டர் டெஸ்ட்னா என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். 13 லாங்குவேஜ் வந்து பிரதான லாங்குவேஜ் அசாம். அதாவது 33 லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா 13 லாங்குவேஜ் பிரதானம் வந்து அசாமி, பெங்காலி, இங்கிலீஷ், குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, பஞ்சாபி, ஒடியா, தமிழ், தெலுங்கு அண்ட் உருது. இந்த 13 லாங்குவேஜ்ல நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். அதாவது உங்களோட எக்ஸாம் வந்து நீங்க இங்கிலீஷ்ல தான் எழுதணும். நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன், ஏன்னா நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், நான் இங்கிலீஷ்ல எழுத முடியாது அப்படிங்கிறது வருத்தப்படவே தேவையில்லை. நீங்க உங்களுடைய பரீட்சையை தமிழ் மீடியத்தில் எழுதலாம். உங்களோட கொஸ்டின் எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாடு பாட புத்தகத்தில் இருந்தால் கேள்வி கேட்கப்படும். தமிழ் மீடியத்துல எழுதுறவங்களுக்கு வசதி. ஆனா இங்கிலீஷ்ல எழுதுறவங்களுக்கு என்சிஆர்டி என்கின்ற தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த பரீட்சை, சிபிஎஸ்இ பசங்க எழுதக்கூடிய இந்த என்சிஆர்டி புத்தகத்தின் அடிப்படையில் தான் தேர்வு நடைபெறும். இந்த சப்ஜெக்ட் எப்படி சார் எழுதணும்? நாங்க எல்லாமே 33 லாங்குவேஜ் இருக்கு, ஜெண்டர் டெஸ்ட் இருக்கு, அப்புறம் வந்து சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அக்கௌண்ட், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய 27 சப்ஜெக்ட் சொன்னீங்க. 27 சப்ஜெக்ட் நான் எழுதி என்னைக்கு மாலாகும் அப்படி கிடையாது. அப்படி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் மாறுபடும். எல்லா யூனிவர்சிட்டியும் ஒரே மாதிரி இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் பாண்டிச்சேரியில சேரணும்னு விருப்பப்படுறேன். பாண்டிச்சேரியில நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சேரணும்னு விருப்பப்படுறேன். அப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எழுதிட்டு வாப்பான்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் எழுதிட்டு போகணும். அவ்வளவுதான் அடிப்படையில. அப்ப நீங்க முதல் ப்ரையாரிட்டி எதை கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப, ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் செய்ய வேண்டிய முதல் வேலை, நீங்க எந்த யூனிவர்சிட்டியில முதல்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க. இது ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்க எந்த யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணணும்னு தெரியலன்னா இது எதுவுமே, இந்த டோட்டல் சிஸ்டமே ஃபிளாப் ஆயிடும். ஸோ முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல எந்த யூனிவர்சிட்டியில சேர போறீங்க. நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சேர போறேன், நான் வந்து நான் இந்தியா லெவல்ல டெல்லிக்கு போறேன், மற்ற ஸ்டேட்ஸுக்கும் நான் போய் படிக்க தயார், என்னால ஃபெசிலிட்டி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா, நீங்க அதுக்கான முதல் ப்ரிப்பரேஷனை தயார் பண்ணிக்கணும். உங்களுக்கான முதல்ல இந்த அதர் ஸ்டேட்ல போய் படிக்கிறதுக்கான வசதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, எக்கனாமிக்ல பிரச்சனை இருக்கும்.
சாதாரண பசங்க போக முடியாது. ஒரு மிடில் கிளாஸா இருக்கிறவங்கள நம்மளால போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா டெல்லி போன்ற யூனிவர்சிட்டியில ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடையாது. டெல்லி யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில நமக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடையாது. நீங்க ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல தான் போய் தங்கி படிக்க முடியும். இந்த வசதி இல்ல. ஆனா மத்த யூனிவர்சிட்டிலையும் அப்படிதானா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டில நமக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. ஆனா நான் அதுல வந்து யூஜி கம்மியா இருக்கு, பிஜி தான் அதிகமா இருக்கு. அது எல்லாமே ஃபாரின் லாங்குவேஜா கொடுத்து வச்சுக்கோங்க யூஜி. அது என்ன கணக்குல கொடுத்தாங்க தெரியல. ஸோ அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி இப்போ என்னால எக்கனாமிக்கால பண்ண முடியல. ஆனா நான் வெளிமாநிலத்துல அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்காங்கிறத முதல்ல செக் பண்ணிங்க. இது என்னோட அனுபவத்துல சொல்றேன். ரெண்டாவது இப்ப நீ உள் மாவட்டத்துக்குள்ள நான் தமிழ்நாடு தாண்டி படிக்கிறேன்னா ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு தமிழ்நாடு, இன்னொன்று பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில சொல்றேன். இது இல்லாம சார் சொன்ன இன்ஸ்டியூட்ல நீங்க போய் படிக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டுக்குள்ள படிக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுல பொருளாதாரத்தின் அடிப்படையில பிரச்சனை வராது. அதனால உங்களுக்கு பயப்பட தேவையில்லை. ஆனா அதர் ஸ்டேட்ல போய் படிக்கிறப்ப பொருளாதாரத்தின் அடிப்படையில பிரச்சனை வரும். ஸோ அப்போ உங்களோட முதல் கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிக்க போறீங்கிறத முடிவு பண்ணணும். அந்த யூனிவர்சிட்டியில என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க அதையும் நீங்க முடிவு பண்ணணும். நல்லா கவனிக்கணும். நான் வந்து பிஏ படிக்க போறேன்னா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவில இருக்க 32 மாவட்டத்துல 32 மாநிலங்கள்லயும் என்ன பண்ணலாம் மாணிக்கம் 29 மாநிலங்கள்லயும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். 29 மாநிலங்கள்லயும் உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியில வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கலாம். அப்ப 29 மாநிலங்களையும் அப்ளை பண்ண முடியாது. 29 மாநிலங்கள்ல நான் எதுல படிக்க போறேன்? தமிழ்நாட்டுல படிக்க போறேன், டெல்லியில படிக்க போறேன், உத்தரப்பிரதேசல படிக்க போறேன், இல்ல பஞ்சாபில படிக்க போறேன். ஏதோ ஒரு 5 மாநிலங்களை தேர்ந்தெடுக்கலாம். அப்ப அந்த 5 மாநிலங்களும் ஒரே மாதிரி இருப்பானா? அது கிடையாது. நல்லா கவனிக்கணும். 5 மாநிலங்களும் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இதே நான் டெல்லி யூனிவர்சிட்டியில பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னா அவங்களுடைய அடிப்படை என்ன சொல்றாங்கன்னா 12ஆம் வகுப்புல படிச்சதுல ஏதேனும் 3 பாடங்களை இப்ப நான் அக்கௌண்டன்சி குரூப் எடுத்தேன்னா அக்கௌண்ட்ஸ் பிளஸ் காமர்ஸ் பிளஸ் எக்கனாமிக்ஸ் இந்த 3 ஒன்னு எழுதணும். அவங்க வந்து ஒரு நிபந்தனை வாய்ஸ் பிரேக் ஆகுதா மத்தவங்களுக்கு? இங்கிலீஷ் படிச்சாதான் நீங்க வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணலாம் சொல்றாங்கன்னா அப்ப நான் இங்கிலீஷ் எழுதணும். அப்ப அடிப்படையில ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் மாறுபடும். டெல்லி யூனிவர்சிட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும், பாண்டிச்சேரிக்கு ஒரு மாதிரி இருக்கும், தமிழ்நாடு ஒரு மாதிரி இருக்கும், வேறு வேறு படிப்புக்கு வேற வேற இருக்கும். ஆனா சில இப்ப நீங்க ஏற்கனவே நீங்க இந்த 3 எடுத்திருக்கீங்க, அந்த 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 3த்துல ஒண்ணுதான் இவன் கேக்குறான்னா அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அடிப்படையில உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு டெல்லி யூனிவர்சிட்டி வந்து ஜெண்டர் டெஸ்ட் எழுதுற மாதிரி ஒரு பேப்பர் வச்சிருக்கான். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஜெண்டர் டெஸ்ட் தான் கேக்குறான்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்ப வந்து மாறுபடுதுங்கிறப்ப அப்ப உங்களால பிரச்சனை வரும். அப்ப நீங்க அதையும் எழுதிருக்கணுங்கிறது அதோடைய அடிப்படை அர்த்தம். சோ நீங்க எத்தனை யூனிவர்சிட்டி முதல்ல நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறீங்க? முதல்ல நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போறேன், நான் எக்கனாமிக்ஸ் படிக்க போறேன், நான் இன்ஜினியரிங் பண்ண போறேன், நான் காமர்ஸ் படிக்க போறேன். இத தீர்மானம் பண்ணணும் முதல்ல. ரெண்டாவது இதெல்லாம் எங்க நான் படிக்க போறேன். அதாவது இந்தந்த படிப்புகளை எந்தெந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இருக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட லிஸ்ட் வந்து என்டிஏவோட வெப்சைட்ல இருக்கு. நான் வேணா குரூப்ல அதை சென்ட் பண்றேன். ஸோ அதுல எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து கண்டுபிடிக்கணும். இந்த 2 வேலைகளை நீங்க செஞ்சா மட்டும்தான் உங்களோட சப்ஜெக்ட் என்னங்கறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஆதித்யா, இல்லனா புரிஞ்சது சொல்றேன். நீங்க சொன்னது வந்து புரிஞ்சது. இப்ப நான் வந்து ஒரு பிசிக்ஸ் படிக்கிறேன், பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கணும்னு நினைச்சா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில நான் படிக்கணும்னு நினைச்சா அங்கே ஜெனரல் ஸ்டடீஸ் எழுதணும், பிளஸ் இன்னொரு சப்ஜெக்ட் எழுத வேண்டி இருக்கலாம் இல்லையா? ஆமா சார். ஆனா அதே திருவாரூர்ல படிக்கணும்னு நினைச்சா வெறும் ஜெனரல் ஸ்டடீஸ் இருந்தா கூட போதும். ஆமா சார், ஆமா சார். அதே மாதிரி தான். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அந்த பர்టిక్యులர் கோர்ஸுக்கான அட்மிஷனுக்கு என்னென்ன டெஸ்ட் எழுதிருக்கோன்னு கொடுத்திருப்பான். அது தகுந்தாப்புல நீங்க எழுதி. ஆமா சார், ஆமா சார். கோர்ஸ் ஒரு யூனிவர்சிட்டில ஜெனரல் ஸ்டடீஸ் இருந்தா போதும்பா. ஆனா இன்னொரு இடத்துல ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் பிசிக்ஸ் வேணும்னு இல்ல வேற ஏதோ மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அது எழுதணும்னு சொன்னாலும் சொல்லலாம். சோ இது வந்து நீங்க எந்த சப்ஜெக்ட் முடிவு பண்ண பிறகு அங்க போய் என்ன குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் என்னன்னு பார்த்துட்டு
அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த சியூஇட்டில் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதிடலாம். பட் மேக்ஸிமம் ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அது தவிர 1 அல்லது 2 எழுத வேண்டி இருக்கும் இல்லைங்களா? ஆமா சார், ஆமா சார், ஓகே ஓகே கரெக்ட். அப்போ நம்ம யூனிவர்சிட்டியை முதல்ல நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய வேலை, இப்ப சார் சொன்ன மாதிரி சிம்பிளா உங்களோட சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கணும். நீங்க எக்ஸாம்பிள் காமர்ஸ் படிக்கிறேன், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ்னா எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ்னா பிசிக்ஸ், இதை முதல்ல தேர்ந்தெடுக்கலாம். ஆனா இதுலயும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கியூட் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கான். நான் எக்கனாமிக்ஸும் படிக்கலாம்னு விருப்பப்படுறேன், நான் காமர்ஸும் படிக்கலாம்னு விருப்பப்படுறேன். நல்லா கவனிக்கணும். நான் எக்கனாமிக்ஸும் படிக்கலாம்னு விருப்பப்படுறேன், காமர்ஸ் படிக்கலாம்னு விருப்பப்படுறேன். ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணலாம். எக்கனாமிக்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், காமர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். எத்தனை சப்ஜெக்ட் வேணா நீங்க அப்ளை பண்ணலாம், எத்தனை யூனிவர்சிட்டிக்கு வேணா அப்ளை பண்ணலாம். ஆனா அதுக்கான எலிஜிபிலிட்டியை நீங்க செக் பண்ணிக்கணும். இப்ப நான் சொன்ன மாடல்ல நீங்க எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் காமர்ஸும் படிக்க போறேன், எக்கனாமிக்ஸும் படிக்க போறேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம்னு விருப்பப்படுறேன். இந்த 3த்துல எனக்கு எது வந்தாலும் சந்தோஷம், அப்படின்னா இந்த 3த்துக்குமான பரீட்சையை நீங்க எழுதி வச்சுட்டு அந்த பரீட்சைக்கான ரிசல்ட் உனக்கு கொடுப்பான். அதை வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்க சமர்ப்பணம் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். இதுதான் இந்த கியூட்டோட வேலை. இந்த கியூட்ல மார்க் எடுத்தோன்னு நல்லா கொஞ்சிக்கணும். சில மாணவர்கள் வந்து போன வாட்டி நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அப்ளை பண்ற இந்த வேலையில தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அதனாலதான் மீண்டும் மீண்டும் திருப்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த வேலையில தான் தப்பு நடக்கும். ஏன் இங்க தப்பு நடக்கும்னா, இந்த என்ன பண்றாங்க, ஒரு பொதுவா எல்லாரும் போடுற மாதிரி நம்மளும் போட்டுருவோம், வராது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இதுல எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட் விடுறது வரையும் தான் கியூட் என்டிஏவோட வேலை. அதுக்கப்புறம் என்டிஏவோட வேலை கிடையாது. அவன் விட்டுட்டு அவன் கிளம்பிடுவான் பாதியோட. அதனால நம்மளாலதான் மிச்ச மீதி வேலை. ஸோ அது என்ன, அதையும் நான் பின்னாடி சொல்றேன். ஸோ அப்ப என்டிஏவோட வேலை வந்து ஒரு பரீட்சையை நடத்தி அந்த பரீட்சைக்கான ரிசல்ட் கொடுக்குறான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இருக்கிற வேலை எல்லாமே நம்மளோட வேலை. அதை எப்படி செய்யணும் அதான் நான் பின்னாடி சொல்றேன். இப்ப இந்த பரீட்சை வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைபிரிட் மோட். அதாவது போன வருஷம் வரையும் ஹைபிரிட் மோட், அதாவது பென் அண்ட் பேப்பர் மோட். பென் அண்ட் பேப்பர்னா பென்னுலயும் நடக்கும், பேப்பர்லயும். அதாவது பென் அண்ட் பேப்பர்னா பரீட்சை வந்து பேப்பர் அண்ட் பென் மோட் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல மார்க் பண்ற மோட். இன்னொன்னு வந்து கம்ப்யூட்டர் மோட். இந்த 2 மோடுமே இருக்கு. ஆனா பரீட்சை எப்படி நடக்கும்னா, இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது சார், நான் வந்து பென் அண்ட் பேப்பரா இல்ல கம்ப்யூட்டர் மோடா, இதை நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறதுனா, அடிப்படையில என்னன்னா, எந்த சப்ஜெக்டுக்கு அதிக பேர் அப்ளை பண்றாங்களோ அந்த பரீட்சை அனைத்துமே பென் அண்ட் பேப்பர் தான். பேனாவும் பேப்பர் மோட்ல தான் நடக்கும். இதே கம்மியான பேப்பர் வந்து இருக்கிறவங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட், அதாவது கம்ப்யூட்டருக்கும் நீங்க கம்ப்யூட்டர்ல போய் டிக் பண்ணிட்டு வர வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான வேலை. கிளிக் பண்ணீங்கன்னா அது டிக் ஆகும், கடைசியில சப்மிட் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். அதே தான் பேப்பர் அண்ட் பென் மோடும். ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இது வந்து நம்ம கையால உட்காந்து திங்க் பண்ணணும், அது வந்து கம்ப்யூட்டர்ல ஈஸியா நம்ம டிக் பண்ணிட்டு வர வேண்டியதான். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இதை நான் வந்து என்டிஏ சொல்லுமா, கண்டிப்பா சொல்லும். நீங்க கவலைலாம் பட வேணாம். என்டிஏ உடைய பரீட்சை நீங்க பரீட்சை எழுதுறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் நீங்க பென் அண்ட் பேப்பரா இல்ல கம்ப்யூட்டர் மோடா அப்படிங்கறது. நம்மளால எப்ப கண்டுபிடிக்க முடியும்னா, ஒரு 5 நாள்ல சொல்லிடுவான். இப்ப பிசிக்ஸ் எல்லாம், இப்ப பிசிக்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா, பிசிக்ஸ் வந்து பேப்பர் அண்ட் பென் அண்ட் பேப்பர்னா சொல்லிடுவான், பென் அண்ட் பேப்பர் மோடுப்பா. அது அந்த டைம் டேபிளும் வரும். அதனால வந்து நீங்க இப்ப அது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பசங்க கேட்டாங்க, இதுனா கிளாஷ் ஆகுமா. இப்ப நான் வந்து பிசிக்ஸ் எடுத்திருக்கேன், பிசிக்ஸ் வந்து அன்னைக்கே வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதணும். பிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரே நாள் வருமானா கண்டிப்பா வராது. அதை பத்தி நீங்க கவலையே பட வேணாம், அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேணாம். என்னைக்குமே டைம் வந்து கிளாஷ் ஆகாது. அதாவது பிசிக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஒரே நேரத்துல வந்துடாது, தனித்தனியா உங்களோட வசதிக்கு ஏற்றாற் போலதான் எந்த மாணவர்களுக்கும் பாதிப்பில்லாத பாடுதான் அந்த பரீட்சையோட அமைப்பை வந்து அமைப்பாங்க. ஸோ அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த அனைத்து டைம் டேபிளுமே உங்களுக்கு முதல் 5 நாளோ இல்லைன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ மினிமம் சொல்லிடுவான். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இது வந்து இப்படிதான் அந்த சிஸ்டம் நடக்கும் கொஞ்சம். ஆனா இந்த என்டிஏல பொறுத்தவரையும் எல்லாத்த விட ஒண்ணு தேவை, பொறுமை. அதுக்கு கியூட் நீட் எழுதுற பிள்ளைங்களுக்கு தெரியும், பொறுமைங்கிறது கடலினும் பெருது. அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாலாம் போவான், நமக்கு வந்து ஏன்டா இப்படி பண்றாங்கிற மாதிரி டென்ஷன் ஆகும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து இந்த கியூட் பரீட்சையை நம்ம அணுகணும். இதுல இன்னொரு சவால் இருக்கு, அதை கடைசியா நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பென் அண்ட் பேப்பர் மோட் தான், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். பரீட்சை எல்லாமே எதன் அடிப்படை, சிலபஸ் என்ன சார், சிம்பிள் என்சிஆர்டி புத்தகம். என்சிஆர்டி புத்தகம் தான் உங்களுக்கு வந்து சிலபஸ். ஓகே,
என்சிஆர்டில உள்ள அது இந்த லாங்குவேஜ் வந்து 33 லாங்குவேஜ். அது வந்து எப்படி வேணா கேட்பான். அதுக்கான பேட்டர்ன் வந்து இன்னும் அறிவிக்கல, அறிவிச்சோன்னு சொல்றேன். 27 சப்ஜெக்ட் இருக்கு, அதுவும் அப்படிதான். அடுத்து ஜென்ரல் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. இந்த ஜென்ரல் டெஸ்ட்ங்கிறது நிறைய அதாவது மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், சாரி இந்த ஜென்ரல் டெஸ்ட்ங்கிறது. இது பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் கொடுத்து 50 கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி வரும். இது வந்து 50 கொஸ்டின் கொடுத்து 40 கொஸ்டின். திரும்பவும் சொல்றேன், இந்த பேட்டர்ன்ல வரை நிறைய சேஞ்ச் வருது. இந்த வருஷம் சேஞ்ச் பண்றான். ஏன்னா ஒரு கமிஷன் அமைச்சிருக்கான், கியூட் கமிஷன் அமைச்சு இதெல்லாம் மாத்தணும், பசங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க. ஸோ அதனால இந்த மற்றதுல மாற்றம் வராது, எக்ஸாம் பேட்டர்ன்ல மட்டும்தான் மாற்றம் வருது. இந்த பரீட்சை அடிப்படையில எம்சிக்யூ மாடல் தான், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எழுத போறது கிடையாது, ஃபுல்லாவே எம்சிக்யூ மாடல் தான். ஒன் டைம் எக்ஸாம் தான், எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தாலும். இந்த பரீட்சை எப்படி சார் நடக்கும்? ஒரு பரீட்சை வந்து ஒரே நாள்ல நடந்துறாரு. இந்த பரீட்சை வந்து 15 நாள் 20 நாள், சொல்லப்போனா 1 மாசம் ஆகும், குறைஞ்சபட்சம் 1 மாசம் ஆகும். அந்த அளவுக்கு பொறுமை வேணும். ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட்ல இருந்து 3 ஷிஃப்ட் வரையும் நடக்கலாம். ஒரு நாளைக்கு காலைல ஒரு ஷிஃப்ட், மதியானம் ஒரு ஷிஃப்ட், சாயந்தரம் ஒரு ஷிஃப்ட் எல்லாம் வைப்பாங்க. பரீட்சை வந்து பென் அண்ட் பேப்பராகவும் இருக்கலாம், கம்ப்யூட்டர் மாடலாக இருக்கும். இது எல்லாமே நீங்க பயப்பட வேணாம், உங்களுக்கான அறிவிப்பு முன்ன கரெக்டா வந்துடும். இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒரு நாள்ல 2 பரீட்சையும் சில இடத்துல வரலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நாள் வந்து இங்கிலீஷ் எழுதியிருக்கேன், அதே நாள்ல ஜென்ரல் டெஸ்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படின்னா இங்கிலீஷ் காலையில இருக்கலாம், ஜென்ரல் டெஸ்ட் மதியானம் இருக்கலாம். புரியுதா நான் சொல்றது? ஒரே நாள்ல பரீட்சை 2 பரீட்சை வரலாம். ஆனா உங்களுக்கு வந்து 2 டைமும் ஒரே நேரத்துல இணையாத மாதிரி தான் டைம் டேபிள் வரும். சிலபஸை பொறுத்தவரை இதான் சிலபஸ். லாங்குவேஜ்ங்கிறது உங்களுக்கு வந்து அடிப்படையில எழுத படிக்க தெரியுதா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும் அதிகமா. அப்புறம் வந்து ஃபேக்சுவல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேசேஜ் கொடுத்துருப்பான். அந்த பேசேஜ்ல அந்த ஃபேக்சுவல் லிட்ரஸி அது சம்மந்தமா இருக்கும். வெக்காபுலரி கேட்பான். இவ்வளவுதான் லாங்குவேஜ் பொறுத்தவரையும். டொமைன் சப்ஜெக்ட் பொறுத்தவரை ரொம்ப ஈஸி. என்சிஆர்டி கொஸ்டின் பேப்பர் தான் டொமைன் சப்ஜெக்ட். இது இல்லாம சிலபஸ்னும் கொடுத்துருப்பான். சிலபஸ் ஒன்றும் கிடையாது, 12th என்சிஆர்டி மட்டும் படிச்சா போதும். 12th என்சிஆர்டி மட்டும் ஒரு வாட்டி அட்டை டு அட்டை கரைச்சி குடிச்சிட்டிங்கன்னா, டொமைன் சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா பண்ணலாம். அடுத்து ஜென்ரல் டெஸ்ட். ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ரீசனிங், அது சம்பந்தமா. அது குவான்டிடேட்டிவ் ரீசனிங்ல என்னன்னா பேசிக்கான கான்செப்ட், அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக் ரீசன், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மேக்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் சார் வந்து ஹேண்டில் பண்ணி ஈஸியாக முடிச்சிடுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை வேணாம். இதெல்லாம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான எலிஜிபிலிட்டி தான். 12th முடிச்சுன்னா எந்த ஏஜ் கிரைட்டீரியாவும் இல்லை, எத்தனை வருஷம் வேணா எழுதலாம். நீங்கள் ஒரு 2 வருஷம் முடிச்சுட்டு கூட நீங்கள் எழுதலாம். அதனால ஏஜ் கிரைட்டீரியா கிடையாது. ஆனால் 10+2 சிஸ்டம் முடிச்சிருக்கணும். ஏதோ ஒரு கவர்மெண்டால ரெக்கமெண்டைஸ் பண்ண ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கணும், அவ்வளவுதான். அதாவது கவர்மெண்ட் அத்தாரிட்டி, நீங்க படிக்கிற எல்லா இன்ஸ்டியூட்டுமே கவர்மெண்டால அத்தாரிட்டைஸ் பண்ண ஒரு இன்ஸ்டியூட் தான். ஸோ அதை நீங்க முடிச்சிருக்கணும். இதுதான் வந்து அடிப்படையில் இந்த பரீட்சைக்கான குவாலிஃபிகேஷன். இதுல நிறைய ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்கு. இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் பொறுத்தவரையும் பிடபிள்யூடிக்கு, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு இந்த மாதிரி ரிசர்வேஷன்லாம் இருக்கு. ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பரீட்சையை நீங்க காலேஜ்ல அட்மிஷன் பண்ணுவாங்க. ஸோ இது பரீட்சை அவ்வளவுதான். இது வந்து மற்றதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டெப்தா போகும், இதெல்லாம் தேவையில்ல. இப்போ தொடக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த பரீட்சை எப்படி நடக்கும் அப்படின்னா சிம்பிளா சொல்லிடுறேன். முதல்ல நீங்க என்ன செய்யணும்னு சொல்றேன், அப்புறம் சிம்பிளா முடிச்சிருவோம். சம்மரைஸ் பண்ணிடுறேன். முதல் வேலை, நீங்க உங்களுடைய சப்ஜெக்டை தேர்வு செய்ய வேண்டும். எத்தனை சப்ஜெக்ட் வேணா தேர்வு செஞ்சுக்கலாம், ஆனா அதெல்லாம் நீங்க தேர்வு செய்யணும் முதல்ல. 2வது வேலை, உங்களோட யூனிவர்சிட்டி நீ எங்கெங்கெல்லாம் படிக்க போற. நான் தமிழ்நாடு விட்டு படிப்பேன், தமிழ்நாடுக்குள்ளதான் படிப்பேன், இதை நீங்க முடிவு பண்ணணும். 2. மூணாவது உங்களோட வேலை, என்னென்ன சர்டிபிகேட் இருக்கோ அதை ரெடி பண்ணி இப்பயே வச்சிருங்க. சர்டிபிகேட்டுக்காக கடைசி நேரத்தில் அலையாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எஸ்சி எஸ்டி சர்டிபிகேட்டா இருக்கலாம், எஸ்சிஎஸ்சி கேட்டகரியா இருக்கலாம், இல்ல வந்து பிடபிள்யூடி கேட்டகரியா இருக்கலாம், இல்ல இடபிள்யூஎஸ் இருக்கலாம். ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து முதல்ல தேர்வு செஞ்சுக்க. இதான் வந்து நான் முதல்ல இந்த கேட்டகரிக்கான சர்டிபிகேட் இருக்கா, பர்த் சர்டிபிகேட் இருக்கா, என்னென்ன சர்டிபிகேட்ல இருக்குமோ, இன்கம் சர்டிபிகேட் ஒன்று எடுத்து வச்சுங்க. எல்லா சர்டிபிகேட்டுமே பக்காவா ரெடி பண்ணி ஒரு ஃபைல்ல போட்டு வச்சுங்க. எல்லாத்தையும் பிடிஎஃப் ஃபார்மா மாற்றி வச்சுங்க. இதெல்லாம் அடிப்படையில பண்ணணும். இந்த 3 வேலையும் அடிப்படையில இப்ப செய்ய வேண்டிய வேலைகள் நீங்க செஞ்சிருக்கணும். அடுத்து என்ன, இந்த அப்ளிகேஷன் விடுவாங்க, நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணுவோம்.
அன்னைக்கு வந்து இந்த எல்லாம் அப்ளை பண்ணணும். நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். எல்லாருக்கும் ஒரு தனி ஃபோன் நம்பர் வாங்கிங்க, ஒரு இமெயில் ஐடி ரெடி பண்ணி வச்சுங்க. இது அடிப்படையில் ரொம்ப முக்கியம். ஸோ நீ ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறீங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ நீங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாமுக்கான தயார் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். அடுத்து ஒரு வேலை இருக்கு, அட்மிட் கார்டுன்னு ஒன்று கொடுப்போம். அட்மிட் கார்டுனா நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கான என்ன அதாவது இந்த இது மாதிரி ஹால் டிக்கெட் மாதிரி ஒன்று தருவாங்க. அதை நீங்க எடுத்துட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வர வேண்டியதான். ரிசல்ட் வந்து ஒரு மாசம் இல்லை 2 மாசம் கழிச்சு வரும். அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நீங்க என்னென்ன யூனிவர்சிட்டிக்குள்ள அப்ளை பண்ணீங்களோ மீண்டும் அப்ளை பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பரீட்சை எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக தான். ஸோ அந்த ரிசல்ட் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணியிருந்தீங்க, நான் கியூட்ல போட்டிருந்தீங்கன்னா நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு நான் அட்மிஷன் ஓப்பன் பண்ணுவோம். அன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணா இந்த அப்ளிகேஷன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். இந்த கியூட் மார்க் அந்த யூனிவர்சிட்டியோட அட்டாச் பண்ணி நீங்க என்ன மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க் அங்க ஃபில் பண்ணி அவங்க வந்து மறுபடியும் இது போடுவாங்க. அப்பதான் நீங்க முதல்ல காலேஜுக்குள்ள இருந்து அட்மிஷன் போடுறீங்க. இது வரைக்கும் காலேஜுக்கு அட்மிஷன் போடல, எக்ஸாமுக்கான அட்மிஷன் தான் போட்டுட்டு இருக்கீங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, காலேஜுக்கு அந்த அட்மிஷனை போட்டு அதாவது நெட்ல இது எல்லாமே நெட் ப்ராசஸ் தான். நெட்ல போட்டுவீங்க, அந்த யூனிவர்சிட்டிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கு நம்ம வந்து அது கண்குத்தி பாம்பா இருந்து பண்ணணும். நல்லா கண்குத்தி பாப்பா இருந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு எப்போ ஓப்பன் பண்றாங்கிறத நம்ம பார்க்கணும். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியா முன்ன பின்ன ஓப்பன் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் சமமா ஓப்பன் பண்ணவும் மாட்டோம். இது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ திருவாரூர் யூனிவர்சிட்டினா திருவாரூர் யூனிவர்சிட்டிக்கு ஒரு நாள் ஓப்பன் பண்ணுவாங்க, பாண்டிச்சேரிக்கு ஓப்பன் பண்றது இன்னொரு நாள் ஆகும். ஸோ நீங்க ஒரு நாள் அந்த டெய்லி வெப்சைட்டை போய் திறந்து பார்த்து நீங்க வந்து இன்னைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணிருக்காங்களா, அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்களா பார்த்துட்டு அதுக்கான அப்ளிகேஷன் கொடுவாங்க. நீங்க அப்ளை பண்ணணும். கியூட் மார்க் நீங்க என்ன மார்க் வேணா எடுத்துக்கலாம், முதல்ல அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, அந்த மார்க் எடுத்து அதில் கொடுப்பீங்க. அவங்க மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. அவங்க மெரிட் லிஸ்ட்னா இப்போ நீ உங்க மார்க்ல இந்த காலேஜுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்களோ அதுல ஒரு அப்போ 99, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் 100ல இருந்து இருக்கிறாங்கன்னா 100, 99, 98 அப்படின்னு ஒரு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்ல இருந்து ஒரு பசங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க காலேஜுக்கு தேவையான பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பாஸா ஃபெயிலா இந்த கான்செப்டே கிடையாது. முதல்ல யாரும் கேட்காதீங்க நான் பாஸ் ஆயிட்டேனா ஃபெயில் ஆயிட்டீங்களாங்கிற கான்செப்டே கிடையாது. இதுல வந்து மெரிட் பேஸ் பண்ணிருக்கு. இப்போ உங்க அதிர்ஷ்டம் நீங்க வந்து 40 தான் எடுத்திருக்கீங்க, நீங்க 40 தான் எடுத்திருக்கீங்க. அந்த காலேஜ்ல யாருமே சேரல, அந்த காலேஜ்ல யாருமே சேரல. இந்த 40 எடுத்தவங்க தான் வின். நல்லா கவனிச்சுக்கணும். நான் 40 எடுத்திருக்கேன், யாருமே சேரல அப்படின்னா அந்த 40 ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான்னா 40 அப்ப நீங்க தான் வந்து அந்த இடத்துல ஸ்டூடெண்ட். அவ்வளவுதான், அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலா கான்செப்டே கிடையாது. இதன் அடிப்படையில் போடுவாங்க. ஆமா, அந்த மெரிட் லிஸ்ட் எதை அடிப்படையாக போடுவாங்கன்னா ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரலுக்கு ஒரு 5 சீட் இருக்கும், ஓபிசிக்கு ஒரு 5 சீட் இருக்கும், எஸ்சிக்கு ஒரு 5 சீட் இருக்கும், எஸ்டிக்கு ஒரு 5 சீட்டு, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 5 சீட் இருக்கும், பிடபிள்யூடிக்கு 2 சீட் இருக்கும். இதன் அடிப்படையில் தான் அந்த மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அப்ப எந்த பிள்ளைங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்க மெரிட் லிஸ்ட். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சுட்டா நீங்க காலேஜுக்குள்ள போய் சேர்ந்துடலாம். ஆனாலும் இப்ப நான் இதுல வந்து மெரிட் லிஸ்ட்ல நான் வரல அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஸ்பாட் அட்மிஷன் ஒன்று விடுவான். ஸ்பாட் அட்மிஷன்னா இந்த மெரிட் லிஸ்ட் விட்டும் இந்த பிள்ளைங்க எல்லாம் வராது, சில பிள்ளைங்க வராது. இப்ப எங்க யூனிவர்சிட்டியில அப்படிதான் மெரிட் லிஸ்ட் எல்லாம் விட்டுருவான், ஆனாலும் அந்த பிள்ளைங்க வேற எங்கேயோ ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப என்ன ஆயிடும், அந்த பிள்ளைங்க வந்து வராதனால அந்த சீட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா வேலிட் இருக்காது. அப்ப கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க எழுதின மார்க் வச்சோ இல்ல 12th மார்க் வச்சோ உங்களுக்கு அட்மிஷன் போடுவாங்க, நீங்க வந்து அட்மிஷன் வாங்கிக்கலாம். அதுதான் ஸ்பாட் அட்மிஷன். இந்த ஸ்பாட் அட்மிஷன் பத்தி ரொம்ப நீங்க ஒரி பண்ணிக்கலாம். நீங்க இப்போதைக்கு மெரிட்ல போகணும், அவ்வளவுதான். அந்த நோக்கத்தோட இருங்க, அது புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் ஓவரால் ப்ராசஸ். இதுல என்ன உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தா இந்த பரீட்சை எழுதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, உங்க பரீட்சை எழுதுற டைமும் உங்களோட ஸ்டேட் போர்டோட மார்க் வர டைமும் ஒன்னா இருக்காது. ஸ்டேட் போர்டோட மார்க் வந்து மே மாசம் வந்துடும், ஜூன் மாசம் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிடுவோம். ஆனா நம்ம அப்பதான் எக்ஸாம் எழுதி முடிச்சு ஆகஸ்ட் மாசம் ரிசல்ட் விடுவான், டிசம்பர் மாசம் காலேஜ் ஓபன் பண்ணுவோம். ஸோ இந்த பெரிய சவால் வந்து இந்த கியூட் எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்களுக்கு சவால். இன்னும் இந்த சவால் வந்து நீடிக்குது. எவ்வளவோ பார்த்துட்டோம், இன்னும் இந்த சவாலை சரி பண்றதுக்கான ஒரு முயற்சியுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கு. ஸோ வந்து முன்ன வந்து அதாவது இந்த டைமிங் வந்து கிளாஷ் ஆகும்.
அவங்க வந்து தமிழ்நாடு லெவல்ல 12th மார்க் மே மாசம் விட்டு ஜூன் மாசம் கிளாஸ் ஆரம்பிச்சிருவான். ஆனா நமக்கு வந்து செப்டம்பர் மாசத்துக்கு மேலதான் ஆரம்பிப்பான். ஆனா நம்ம வந்து நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தான் நான் போகணும் உறுதியா இருந்தீங்கன்னா, அதான் சொன்ன கடலினும் பெரிது இதுதான். இந்த இடத்துல நீங்க சவால் சந்திக்கிறீங்க. நான் வந்து உறுதியா நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் போவேன்னு இருந்தீங்கன்னா, அது வரையும் அமைதியா இருந்தா இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட கேட் திறந்திருக்கும். நீங்க உள்ள வருவீங்க. இவ்வளவுதான் இந்த ஓவரால் ப்ராசஸ். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல ஒரு அடிஷனல் Thank you. இன்ஃபர்மேஷன், சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவு. எவ்வளவு கட்டுறீங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில? ஓவரால் ஒரு இயருக்கே வந்து 30 தான் வரும். அதான் 30,000 ரூபாய். ஆமா, 30,000 30 தான் ஓவரால் இயர். 30,000 ரூபாய் ஃபீஸ், அதாவது டியூஷன் ஃபீஸ். ஆமா, அது போக ஹாஸ்டல் ஃபீஸ். அது வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு அதிகபட்சம் வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க அதிகபட்சம் ஹாஸ்டல் பிளஸ் ஸ்டடி பண்றதுக்கு 50 இருந்தா போதும். நான் பாண்டிச்சேரியில வந்து கொஞ்சம் காசு கூடங்கிறதான் எங்களுக்கு கேள்விப்பட்டேன். ஏன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான் சொல்லுவோம். மத்த யூனிவர்சிட்டில இதை விட கம்மியா இருக்குமா? ஆமா சார், கம்மியா இருக்கும். 10,000 12,000 தான் ஃபீஸ். ஆமா சார். ஓகே. எனவே இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இப்ப நம்ம சாதாரணமா ஒரு பிரைவேட் காலேஜ்ல போய் சேரணும் 1 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. ஒரு இன்ஜினியரிங் மாதிரி ஒரு டிகிரி மாதிரி எல்லாம் 80,000 ரூபாய் அந்த மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குறைவா இருக்கும். பட் இவர் சொன்ன மாதிரி அது இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே பின்னாடி தான் வரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, they will take the admission first, அப்புறம் இது பண்ணிக்குவாங்க. அவங்க அட்மிஷன் முதல்ல எடுத்துட்டு பிரைவேட் காலேஜ்ல, அதுக்கப்புறம் இது வந்த பிறகு அதுக்கு போய்க்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. எனிவே தேங்க்யூ ஆதித்யா ஃபார் கிவிங் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். நம்ம மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வாரம் கூட. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ கேட்கலாம், இல்லைன்னா நீங்கள் உங்கள் குரூப்பில் கூட அனுப்பலாம். ராம் பிரசாத், உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? சார், மெடிக்கல் ஃபீல்டில் கியூட் எக்ஸாமுக்கு படிக்கிறது ஹெல்ப் பண்ணுமா சார்? இல்லை இல்லை இல்லை, இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான். இது இன்ஜினியரிங் கிடையாது, மெடிக்கலும் கிடையாது. இன்ஜினியரிங்கும் கிடையாது. இன்ஜினியரிங் கிடையாது. இன்ஜினியரிங் வந்து பிடெக் மட்டும் 1-2 காலேஜ்ல இருக்கு. எங்க காலேஜ்ல வந்து பிடெக், அக்ரி யூனிவர்சிட்டில பிடெக் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 2-3 கோர்ஸ் வந்து கியூட் வழியா போகும். அது மாதிரி ரொம்ப குறைவு தான். பட் இன்ஜினியரிங் சாதாரண இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டில இன்ஜினியரிங் காலேஜே கம்மி கிடையாது. ஆமா, அது அதுக்கு ஜேஇ எழுதிட்டு நம்ம இதுக்கு போயிடலாம், ஐஐடி போயிடலாம். ஜேஇ மெயின் அல்லது ஜேஇ அட்வான்ஸ் அந்த மாதிரி அப்படி போயிடுது. ஓகே சார். அடிப்படையில இன்ஜினியரிங் எல்லாமே ஜேஇ அந்த மாதிரி போயிடும். மெடிக்கல் ஃபுல்லா நீட் அந்த மாதிரி போயிடும். கியூஜி ஆர்ட்ஸ் அண்ட் பசங்களுக்கு கியூட் மாதிரி இருக்கும். காமர்ஸ் இது கியூட் அப்படி வெச்சுக்கலாம் நீங்க ஓவரால். Thank you. Okay, thank you Aditya for your good class. We will meet again on some other day. Okay? Thank you sir. Thank you Aditya. Thank you sir.